Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and function உள்ள exercise 1.4 உள்ள example sums பார்க்கலாம். Example 1.14 என்ன கொடுத்திருக்காங்க? If a is equal to -2 -1 0 1 2 and f such that a to b is an onto function. இது வந்து ஒரு onto function சொல்லிட்டாங்க. Defined by f of x is equal to x square plus x plus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. function உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Then find b. b ஓட வேல்யூ என்ன நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுதுல போய் x ஓட வேல்யூலாம் போய் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா b ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? a ஓட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். a equal to -2 -1 0 1 2 and f of x equal to f of x என்ன கொடுத்திருக்காங்கன்னா x square plus x plus 1 கொடுத்திருக்காங்க. இதில் போய் இப்போ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ ஒவ்வொன்றா சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் f of -2 equal to -2 the whole square plus xக்கு பதிலாக -2 plus 1. இப்போ இதை சால்வ் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 4 இங்கே மைனஸும் ப்ளஸும் மைனஸ். அப்போ -2 plus 1. 4 plus 1 5. 5 minus 2 3. அப்போ f of -2 ஓட வேல்யூ 3 வந்துருச்சு. அடுத்தது f of -1. -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -1 the whole square plus -1 plus 1. இப்போ பண்ணோம்னா -1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். அப்போ 1 மைனஸ் ப்ளஸ்னா -1 plus 1. இப்போ என்ன ஆகும்? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 1 மட்டும்தான் வரும். அப்போ f of -1க்கு 1. அடுத்தது f of 0. 0 the square plus 0 plus 1. 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் இங்கே ப்ளஸ் 1 மட்டும்தான் வரும். அப்போ f of 0க்கும் 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? f of 1. f of 1 is equal to 1 square plus 1 plus 1. அப்போ 1 square ஓட வேல்யூ 1 தான். 1 plus 1 plus 1னா f of 1 ஓட வேல்யூ 3. அடுத்தது f of 2. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா f of 2 is equal to xக்கு பதிலா என்ன பண்ணும்? 2 square plus 2 plus 1. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4 4 plus 2 plus 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 6 plus 1 7. அப்போ f of 2 ஓட வேல்யூ வந்து 7. இப்போ இங்கே -2 -1 0 1 2லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து என்ன வேல்யூ? a ஓட வேல்யூ. இப்போ வந்திருக்க ஆன்சர்லாம் என்ன வேல்யூ? b ஓட வேல்யூ. இப்போ f of -2க்கு என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. -1க்கு 1 0க்கு 1 1க்கு 3 2க்கு வந்து 7 வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து bல எழுதிக்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா b ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கவே சொல்லியிருக்காங்க. அப்போ b equal to ஃபர்ஸ்ட்க்கு என்ன வந்திருக்கு? 3. அப்போ 3. அடுத்தது என்ன வந்திருக்கு? 1. இதுக்கும் 1 தான், இதுக்கும் 1 தான். அப்போ 1. இங்கே 3 தான் வந்திருக்கு. ஆல்ரெடி 3 நம்ம எழுதியாச்சு. அப்போ 7. அப்போ என்ன வந்துச்சு? 317. அப்போ b ஓட வேல்யூ therefore b is equal to 317. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா let f be a function f such that n to n be defined by n to n natural numbers be defined by f of x equal to 3x plus 2 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x எல்லாமே எதை பிலாங்ஸ் ஆயிருக்குன்னா நேச்சுரல் நம்பரை பிலாங்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 1 2 3. 1 2 3க்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இமேஜ்னா என்னது? கோடமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்க f of xல போய் எக்ஸோட வேல்யூ போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29க்கும் 53க்கும் ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ரீ இமேஜ்ல என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைன் கண்டுபிடிக்கணும். அப்போ f of xோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 3x plus 2 வச்சு அந்த வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு எக்ஸோட வேல்யூ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் f of x equal to 3x plus 2. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? if 1 2 3 இமேஜ் கொடுத்துருக்காங்களா, x is equal to 1 இருந்துச்சுன்னா f of 1 is equal to 3 into 1
plus 2. அப்போ 3 plus 2 வந்து 5. Next one, if x is equal to 2 இருந்துச்சுன்னா f of 2 equal to 3 into 2 plus 2. அப்போ 3 2 என்ன 6 plus 2 8. If x equal to 3 இருந்துச்சுன்னா x வந்து 3 இருந்துச்சுன்னா f of 3 equal to 3 into 3 plus 2. அப்போ 9 plus 2 11. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? இமேஜஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன எடுத்து எழுதிக்கணும்? The image of 1 2 3 or 5 8 11. 1 2 3 க்கு இமேஜ் என்ன 5 8 11. செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? find the pre-image of 29 and 53 க்கு pre-image கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு செகண்ட் சப்டிவிஷன் f of x is equal to 29. அப்போ 3x plus 2 equal to 29. இப்போ என்ன பண்ணும்? 3x equal to 29 minus 2. அப்போ 3x equal to 27 வருமா? அப்போ x is equal to 27 by 3 na 3 9s are 27. அப்போ x is equal to என்னது 9. அப்போ x வந்து 9 இருந்துச்சுன்னா டொமைன் வந்து 9 இருந்துச்சுன்னா ப்ரீ இமேஜ் வந்து 29 இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 53 கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே போடுறேன். f of x equal to 53. 3x plus 2 equal to 53. 3x equal to 53 minus 2. இப்போ 3x equal to 51 வருமா? இப்போ x is equal to 51 divided by 3. 3 டேபிளில் 51 எத்தனை டைம்ஸ் வரும்னா 17 டைம்ஸ் வரும். எப்படின்னு சொல்கிறேன்? 3 1 is 3, 3 1 is 3, 4 5 பேலன்ஸ் இருக்கும். 2 இங்கே பக்கத்தில் போட்டிங்கன்னா 21 வரும். அப்போ 3 7s are 21. அப்போ x is equal to 17. ஓகேவா? இது வந்து செகண்ட் ஒன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். 29 51 கொடுத்து 53 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுக்கும் ப்ரீ இமேஜ் வந்து 29க்கும் 53க்கும் 9ம் 17ம். The pre-image of the pre-image of 29 and 53 are 9 and 17. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? இப்போ இது வந்து 1 to 1 சொல்லலாம். ஏன் 1 to 1 சொல்லலாம் அப்படின்னா 1லேருந்து 5க்கு தான் போகுது, 2லேருந்து 8க்கு தான் போகுது, 3லேருந்தும் 11க்கு தான் போகுது. எல்லாமே 1 to 1க்கு தானே போகுது. வேற எந்தெந்த நம்பருக்கும் எக்ஸ்ட்ராலாம் போகல. 1லேருந்தும் 5க்கு தான் போகுது. ஓகேவா? அப்போ 1 to 1லேருந்து போகிறதுனால இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து நாட் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நம்மளுக்கு கோடமைனும் ரேஞ்சும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அது ஆன் டு ஃபங்க்ஷன். இங்கே நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஏ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், பிங்கிறதும் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 to infinity வரும். நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு 1 2 3 கொடுத்துருக்கோம். இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? ஒரு 1 2 3 4 5 இந்த மாதிரி கொடுக்குறோம்னா 1லேருந்து 5க்கு கனெக்ட் பண்ணுறோம். 1லேருந்து 5க்கு கனெக்ட் பண்ணுறோம். பேலன்ஸ் இங்கே 4 நம்பர்ஸ் என்னால் கனெக்டாக இல்லை. அப்போ இது நாட் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன் தானே? ஆமாவா? இல்லை, இது 1 to 1 ஃபங்க்ஷன், அது நாட் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து ஒரு இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். இன்டூ ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த கோலமைனில் ஒன்னாச்சும் என்ன இருக்கக்கூடாது? ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே 4 இதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் தான் இருக்குது. அப்போ இது ஒரு இன்டூ ஃபங்க்ஷன் தானே? அப்போ இது என்ன எழுதலாம்? இட் இஸ் அன் 1 to 1 ஃபங்க்ஷன் அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ தேர்ட் ஒன் வந்து நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. எஃப் இஸ் 1 to 1 and into function. இது ஒரு 1 to 1 function and into function. F is not an onto function. F is not an
onto function. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் கவனிங்க. ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் கேன் determine the height in centimeter of a person based on the length of the thigh boneல வந்து இதாகுது. ஹைட்டும் thigh boneம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதோட லென்த்தும். They usually do so using the function h of b is equal to 2.47b plus 54.10 கொடுத்துருக்காங்க. Where b is the length of the thigh bone. அப்போ bங்கிறது என்னன்னா thigh boneோட லென்த்துன்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வெரிஃபை த ஃபங்க்ஷன் h is 1:1 or not. அப்போ ஹச்சுங்கிறது 1:1 இல்லையான்னு சொல்லணும். அடுத்தது ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் த thigh bone is 50. thigh boneோட லென்த் வந்து 50 இருந்துச்சுன்னா அந்த பர்சனோட ஹைட் என்னன்னு சொல்லணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த thigh bone இஃப் த ஹைட் ஆஃப் எ பர்சன் இஸ் 147.96. அப்போ ஹைட் ஆஃப் எ பர்சன் வந்து 147.96 இருந்துச்சுன்னா thigh boneோட லென்த் என்னன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச் வந்து 1:1 இல்லையான்னு சொல்லணும். இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். h of b is equal to 2.47b plus 54.10. ஆமாவா? இப்போ நம்மளுக்கு இது வந்து 1:1 இல்லையான்னு சொல்லணும். இப்போ h is 1:1. ஓகேவா? இப்போ h வந்து 1:1 இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுனா இதுக்கு வந்து இப்போ b1 b2ன்னு எடுத்து ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது 1:1 இல்லையான்னு சொல்லலாம். இப்போ h of b1 ஈக்குவல் டு h of b2. இப்போ h of b1 bயோட வேல்யூ என்ன? 2.47b ப்ளஸ் 554.10. இப்போ இதுக்கு பதிலாக b1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 2.47b1 plus 54.10 equal to 2.47b2 plus 54.10. இப்போ நம்மளுக்கு இந்த 54.10 இந்த 54.10 கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2.47b1 equal to 2.47b2. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ b1 equal to b2. இப்போ ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சா? இப்போ இது 1:1 ஃபங்க்ஷன் தானே. அப்போ h of b1 equal to h of b2. இதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா b1 equal to b2ன்னு வந்துருச்சு. ஸோ h is 1:1 ஃபங்க்ஷன். h வந்து ஒரு 1:1 ஃபங்க்ஷன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? 1:1 ஃபங்க்ஷன்னா ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு தான் போகணும். அதனால் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இது நம்மளாம் எடுத்து அஷ்யூம் பண்ணி இது ரெண்டு ஈக்குவல்னு நம்ம சொல்லி என்ன பண்ணுறோம்? கேன்சல் பண்ணி b1 b2 ஈக்குவல் வந்ததுனால இது ஒரு 1:1 ஃபங்க்ஷனை சொல்லியாச்சு. அடுத்த கொஸ்டின் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா லென்த் ஆஃப் த thigh boneோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் எ பர்சன் என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ லென்த் ஆஃப் த thigh boneோட வேல்யூ வந்து b ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. ஆமாவா? ஈக்குவேஷனில் போய் என்ன பண்ணும்? 50 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது h of 50 equal to 2.47 into 50 plus 54.10. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா 123.50 வரும் ப்ளஸ் 54.10. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது? 123.50 54.10 இப்படி தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 177.6ன்னு வரும். 0 எடுத்துக்கலாம், எடுத்துக்காம இருக்கலாம். அப்போ 177.6 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் வந்து என்னது 50க்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க? லென்த் ஆஃப் த thigh bone கொடுத்துட்டாங்க. அதோட ஹைட் வந்து 177.6 சென்டிமீட்டர் வருது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த thigh boneோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லென்த் ஆஃப் த thigh bone வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா h of b யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. h of b is equal to 147.96ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட ஈக்குவேஷன் என்னது? 2.47b plus 54.10 equal to 147.96. இப்போ என்ன பண்ணலாம்? இது இந்த சைடு கொண்டு போயிடலாமா? 2.47b இது வந்து b
equal to 147.96 minus 54.10. இது ரெண்டே மைனஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 147.96 54.10. ஓகேவா? இது ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? 6 8 3 இதை கேன்சல் பண்ணால் 14 ஆயிரும். இதை கேன்சல் பண்ணால் 0 ஆயிரும். அப்போது 9 என்ன வந்துச்சு? 93.86 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இதை கீழே கொண்டு போயிடலாமா? அப்போது b equal to 93.86 divided by 2.47. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ இதை 100ஆல் டிவைட் பண்ணி இந்த பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போது 93.86 டிவைடட் பை 247 வந்துடும். இதை நார்மல் டிவிஷன் பண்ணிங்கன்னா, இதை நார்மலாக டிவிஷன் பண்ணோன்னா பியோட வேல்யூ வந்து 38 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ லென்த் ஆஃப் த thigh boneோட வேல்யூ வந்து 38 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.